ஹலோ எஸ் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 17. அதாவது இந்த சீசன் 2 உடைய ஃபைனல் எபிசோட தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கு ஆள் வச்சுங்க. அப்போ தான் நம்ம ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி போட்ட 16 எபிசோட பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்டோரியே புரியும். முடிஞ்சளவுக்கு போய் பார்த்துருவாங்க. இதுக்கப்புறம் சீசன் 3 வந்து இந்த சேனலே கண்டினியூ ஆகும். முடிஞ்சிருக்காதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனல் எபிசோட்னால ஃபைட்டில் உண்மையை தரமாக இருக்கும். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுத்து கொஞ்சம் டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பேன். என்னடா வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா டைலாக்லாம் சேர்த்துருந்தேன்னா கண்டிப்பாக லென்த்தாக போயிருக்கும். பட் இருக்கிற இமேஜஸ் மட்டுமே அதிகமாக இருக்குது. டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மட்டும்தான் வாய்ஸ் ஓவர் எல்லாமே ரொம்ப கம்மியாக வருது. முடிஞ்ச அளவுக்கு கோச்சிக்காமல் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வர எபிசோடு வேணால் நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல பார்க்குறேன். சரிங்க, சில விட கற்றுக்கொள்ள போகலாமா? எந்த எபிசோடில் அசோசியேஷனில் சேர்மன் கோவும் ரொம்பவும் விரக்தியில் இருக்காரு. அடைச்ச என்னால் நம்பவே முடியல. மேன் பியாங்கியோ அவனை நம்ம இழந்துட்டோம். இத்தனைக்கும் அவன் ரிட்டையர் ஆனவன். அவன் தன்னை ஒரு ஆண்டராக கூட இந்த இடத்துல சொல்லிக்கல. தானாக முன் வந்து ஹெல்ப் பண்ணுறன்னு ஒத்துக்கணும். அப்படியாப்பட்டவனை நம்ம இழந்துட்டோம். இது ஒரு நோபல் சாக்ரிஃபைஸ் தான் சொல்லணும். பட் இருந்தாலுமே அவ்வளோ பெரிய சேலஞ்சஸ்லேயும் கடைசி இருக்கவங்களுக்கு துணையாக இருந்தான். அது மட்டும் இல்லாமல் அதன் பேருக்கும் நிறைய பேர் இறந்தாங்க, காயப்பட்டாங்க. அப்படின்னு அவரும் இன்னொரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும்போது சாடேன்னு ஒரு ஆளும் கால் பண்ண, என்னடா சார், ஒரு ஹைவேல பீராங் கேட் வந்து இப்போ திடீர்னு உருவாகி இருக்குது. ரெகுலராக போகிற ஸ்ட்ரைக் டீம்ஸ் வார்டால் இதை ஹேண்டில் பண்ண முடியாது இந்த பீராங் கேட்டேன். அப்படியா, சரி, நான் அப்போனா ஒன் ஆஃப் தி மேஜர் கில்ட்ஸ்லேருந்து யாருன்னா கூப்பிட்றேன், வெயிட் பண்ண ஒரு நிமிஷம். என்னமோ சஞ்சீர்மா வந்து தன்னுடைய நியூ ஆஃபீஸை வந்து அந்த ஹைவேக்கு பக்கத்துலேயே ஒன்றும் ஓப்பன் பண்ணல தானே அப்படின்னு அவரும் யோசிக்க, இப்போ ஹீரோ வந்து வந்துட்டு இருக்கும்போது அவனை யோசிக்கிறான். அந்த பொம்பளை பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தா. இருந்தாலுமே என்னோட சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கணவ அவளால் அதை ஏற்றுக்க முடியல, தாங்க முடியல. அவள் கண்டிப்பாக என்னுடைய சிஸ்டத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கிறான். அது எனக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் எனக்கு டவுட் இருக்குது. கண்டிப்பாக அப்பயே பார்த்து பயந்தவன் திரும்ப இன்னொரு முறை என்னை மீட் பண்ண ஒத்துப்பாளான்னு. எது வந்தாலும் சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு போனோம். ஆனால் டிராஃபிக் ஜாமில் இப்படி மாட்டிட்டு இருக்கேனே, என்னதான் இது நல்லா தானே போயிட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ டிராஃபிக்கில் மாட்டிட்டு இருக்கான். அப்போ கோ சேர்மனும் கால் பண்ணுறாரு ஹீரோக்கு. ஹலோ மிஸ்டர் சாங், எங்கே இருக்கீங்க? அந்த சேர்மன் கோ பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், என்ன நான் ஹெல்ப் பண்ணோம்? என்னது, ஒரு ஹைவேல நடுவுலையே கேட் உருவாகிடுச்சா சார்? ஆனால் நான் இப்போது டிராஃபிக் ஜாமில் மாட்டின்னு இருக்கேனே அப்படின்னு அவனும் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அவர்கிட்ட சொல்லலாம்னு பார்க்க, ஆனால் சடனாக வரும். நீங்கள் சொல்லது எல்லாமே எனக்கு புரியுது. பட் இருந்தாலுமே அது பீராங் கேட்டு, அதை கண்டிப்பாக உங்களால் மட்டும் சமாளிக்க முடியும் மிஸ்டர் சாங். சார், ஆனால் எனக்கு உள்ளே போகிறதுக்குன்னு எந்த விதமான என்ட்ரி பர்மிட்டும் இல்லையே. அவர் சிரிச்சுட்டு, மிஸ்டர் சாங், என்ன நினச்சி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள் அங்கே போங்க, உங்களுக்கு என்ட்ரி பர்மிட்ன்ற ஒன்று கேட்கவே மாட்டேங்க. அப்போனா அண்டர் அசோசியேஷனை சேர்ந்தவங்கள அங்கே இருப்பாங்க. யார்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் தான் இருக்கேன்ல, நீங்க போங்க தைரியமா. ஆமால, நீங்க தானே அண்டர் அசோசியேஷனுடைய சேர்மன். நான் அதையே மறந்துட்டேன். சரி, கவலைப்படாதீங்க, போங்க. ஹீரோவும் நல்ல வேலை, இவர் கொடுத்த இந்த வேலையால எனக்கு ஃப்ரீயாவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹைவேல உருவான அந்த கேட்டை காமிக்க, அதை பார்த்து அவ்வளோ பெருசா இருக்கு. ஜனங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஏய் சிவிலியன்ஸ், இந்த இடத்த விட்டு நகர்ந்து போங்க, டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க கேட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டென்ஜன்ஸை பராமரிக்கிறவங்களும் அலர்ட் பண்ணிட்டு இருக்க. அப்போ ஒரு கண்ணாடி போட்டுவணும். சார், இந்த இடத்துல நீங்க வரக்கூடாது, இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, இது தடை செய்யப்பட்ட ஏரியான்னு சொல்ல. அப்போ அவனும் பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். அடடா, இவர் எஸ்ரங்க அண்டராக இருக்கிற சஞ்சீன் மூவாச்சே. மக்களும் கார்லேருந்து, அது சஞ்சீன் மூப்பா, கண்டிப்பாக இந்த டஞ்சன் கேட்டை சமாளிக்கிறதுக்கு தான் இவர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கண்ணாடி போட்டு வரும். நீங்கள் எதுக்காக சார் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க மிஸ் சாங்? நீங்கள் ஒரு எஸ்ரங்கன்டர். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ப்ரோட்டோக்காலும் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. உங்கள்கிட்ட என்ட்ரி பர்மிட் இருக்கா இந்த கேட்டுக்கு போகிறது? இப்பயே நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ட்ரி பர்மிட் இல்லைன்னா நாங்கள் உள்ளே அனுமதி பண்ண மாட்டோம். அதனால் தேவையில்லாமல் சண்டை எடுக்காமல் இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்ல. அடடா, அவர் என்ன தான் பண்ணிட்டு இருக்காரு மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான். சார், நான் கேட்டுக்கிட்டு தான் நின்றுட்டு இருக்கேன், ஆனால் சின்ன ப்ராப்ளம் இந்த இடத்துல அப்படின்னு சேர்மன் கோக்கும் கால் பண்ணியிருக்கேன். இந்தாப்பா, அவர் உங்ககிட்ட பேசணுமா? யார் என்கிட்ட பேசணுமா? கட் பண்ணுங்க, யாரெல்லாம் தேவையில்லை. ஒன்று விட மேல அதிகாரி ஒருத்தர் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு, கொஞ்சம் பேசிட்டே என்ன ஏதுன்னு சொல்லு. அப்போ அந்த காலில் இருக்கிறோம் சேர்மன் கோ பேசுகிறேன். ஓ சார், நீங்களா? ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிடலாம். அப்படியா, நல்லா புரிஞ்சுது சார், எனக்கு விஷயமே தெரியாது சார், இப்போ தானே சொல்கிறீங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அவனும் அலோவ் பண்ணுறதுல ஹீரோவும் இப்போவாச்சும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்குள்ளே போகிறான். அந்த பைப்பில் மனசில் யோசிக்கிறான். அடடா, இவர் வேறு உள்ளே போகிறாரு, என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நடக்க போதோ தெரியல உள்ளுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க பாடி கார்ட்ஸ்லாம் சில பேர் திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன அது, அந்த கேட் என்னவா மாறுது, அந்த கேட்டுடைய கலர் மாறுது. அந்த பையனும் ஷாக்காக வரான். இது ரெட் கேட்டாக மாறுது, இது வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் உள்ளே வந்து பார்க்க, அடடா, இந்த ஃபீல் வந்து நான் முன்னாடி ஒரு தடவை போன அந்த ரெட் கேட்டோடைய ஃபீல் இதே இடத்துல வரதுன்னு போது கண்டிப்பாக இது ரெட் கேட்டாக மாறி இருக்கணும். இந்த சீசனுடைய ஸ்டார்டிங்கில் ரெட் கேட்டில் போனவன் திரும்பியும் ரெட் கேட்டோட போயிட்டு இந்த சீசனை முடிக்கிற மாதிரி பண்ணிக்கிறானுங்க. என்ட்ரன்ஸ் வேறு கோர்ஸ் ஆகிடுச்சு. அப்போனா கண்டிப்பாக இந்த இடத்துல அந்த பாஸை கொண்டுட்டு தான்
தான் போகணும் போல். இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவை வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என் பையன் சஞ்சின்வோ இப்போ அவன் ஒரு அவைக்கனிங் ஆகப்பட்ட ஹண்டர். அவன் லைக் அவங்க அப்பா மாதிரி தான். அவங்க அப்பா ஒரு ஃபயர் ஃபைட்டராக இருந்து ஹண்டராக மாறினாரு. அது போல தான் அந்த நிமிஷத்துல தான் அவர் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், சஞ்சின்வோடைய அப்பாவை. அது போல அவரோட ரத்தத்தை சுமந்துன்னு வர கண்டிப்பாக என்னுடைய பையன் மற்றவங்களையும் காப்பாற்றுவான். இப்போ ஹீரோவும் என்னை ரொம்ப புஷ் பண்ணிக்கூடாது. சரி ஓகே, என்னால் நம்பவே முடியல. ஒரு ஹண்டருக்கு எதிராக எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலுமே நான் நினச்சி கூட பார்க்கல ஒரு டென்ஷன் எனக்கு இவ்வளோ பெரிய சேலஞ்சை கொடுக்கணும் அப்படின்னு. ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல போக, அந்த இடத்துல காட்டுவாசி மாதிரி பீச்சஸ்லாம் இருக்குது. நான் இன்னைக்கான டேவை கிளியர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னுடைய ஷேடோஸ் எல்லாம் வெளியே வர வைக்க அதுங்க ஒன்று மாதிரி ஒன்று அடிச்சுக்க ஆரம்பிக்குதுங்க. மேஜஸ்லாம் இன்னொரு பக்கம் தன்னுடைய மேஜிக் பவரை பயன்படுத்த இது எண்டிங்னால ஹீரோவோட பேக்ரவுண்ட் வாய்ஸும் ஓடிட்டு இருக்கு. சண்டை நடக்கும் போதே ஹண்டர்ஸ் எப்பவுமே ஹண்ட் பண்ண மட்டும்தான் பிறக்கிறாங்க. அப்புறம் மேஜிக் மிஸ்டர்ஸ் அப்படி இல்லைன்னா அதுங்க வரைக்கும் எங்களுடைய எனிமீஸ் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க கூட கண்டிப்பாக ஃபைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஹண்டர்ஸ் எப்பவுமே கேர்ஃபுல்லாகவும் மற்றவங்களுக்காகவும் தன்னோட வேலையை தொடர்ச்சியாக செய்யணும். கூடவே எந்த ஒரு டைட்டான சேலஞ்சாக இருந்தாலும் அது கடைசி நிமிஷம் வரைக்கும் எதிர்த்து போராடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரேட் ஹண்டர்ஸ் யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் தோற்று போக மாட்டாங்க. பீச்சஸ் எத்தனை வந்தாலுமே அதுக்கு எங்களுடைய எனிமின்ற முறையில் அதுங்களை கொல்றது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். முக்கியமான விஷயம், ஹண்டர்ஸ் எப்பவுமே வேட்டையாடுறதை நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு பிறகு கம்மிக்கு அவன் போட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவும் ஜின்னாவும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நான் ஒரு சிங்கிள் ஹண்டர் கிடையாது, எனக்குன்னு ஒரு குழு இருக்கு அப்படி ஹீரோவும் கெத்தா நடந்து போவான் ஷேடோ ஆர்மி முன்னாடியே. அதெல்லாம் இவனை பார்த்து கிங்குன்ற முறையில் தலை வணங்கிட்டு இருக்கான். ஹீரோவும் என்னுடைய அடுத்த டார்கெட் அப்படின்னு சொல்லவும் அந்த நேஷனல் ஹண்டர்ஸை தான் காமிக்கிறானுங்க. அவனுங்க எல்லாமே கொலை வெறியில இருக்கானுங்க. எந்த நேரமும் என்னுடைய பிளான்ஸை நிறுத்தத்துக்கான நேரம் கண்டிப்பாக வரும். பட் இருந்தாலுமே நான் தோற்று போகாம கடைசி வரைக்கும் போராடுவேன். எவன் வந்தாலுமே சரி நான் டெவலப் ஆகிட்டே இருப்பேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அதோட இந்த இதுலேயே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல் இந்த எபிசோடும் பிரமாதமாக இருந்திருக்கும் நம்புறேன். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நம்புறேன். அதனால் இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் ஹார்ட் இமேஜ் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, இதோட இந்த சீசன் 2 வந்து டோட்டலாக கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் சீசன் 3 கண்டினியூ ஆகும். முடிஞ்சிருக்கு, அதை பார்த்து சப்போர்ட் பண்ணிடுங்க. சரிங்க சாமி, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.